தினம் ஒரு சிவாலயமும் அதன் பலன்களும். இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் சிவாலயம் சௌந்தரேஸ்வரர் திருக்கோவில், திருப்பனையூர். திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் உள்ள ஆண்டிப்பந்தலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். நன்னிலத்தில் இருந்தும் சுமார் 3 கிலோமீட்டர் சென்று இந்த ஆலயத்தை நாம் அடையலாம். பேரளம் திருவாரூர் பேருந்து சாலை வழியில் சன்னாநல்லூரை கடந்து சென்றால் பனையூர் என்ற கைகாட்டி உள்ளது. குறுகலான அந்த பாதையில் 1 கிலோமீட்டர் சென்றால் இந்த ஆலயத்தை நாம் அடையலாம். நமது கோவில்களின் முழுமையான தல வரலாறு அறிந்து கொள்ள முழு நீள வீடியோக்களை இங்கே கிளிக் செய்து பார்வையிடுமாறு வேண்டுகின்றேன். இத்தலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் தன்னுடைய நடன காட்சியை காட்டி அருளினார். கரிகால சோழனுக்கு துணை இருந்ததால் இத்தல விநாயகர் துணை இருந்த விநாயகர் என்ற பெயர் பெற்றார். பனை மரத்தை தலமரமாக கொண்ட ஆலயம். இறைவர் திருப்பெயர் சௌந்தரேஸ்வரர் அல்லது அழகியநாதர் அல்லது தாளவனேஸ்வரர். இறைவியார் திருப்பெயர் பிரகநாயகி அல்லது பெரிய நாயகி. வழிபட்டோர் சுந்தரர், கரிகால சோழன், சப்த ரிஷிகள், பராசர முனிவர், மகாலட்சுமி. தேவார பாடல் பெற்ற திருக்கோவில். பனை மரங்களை மிகுதியாக உடைய ஊர், எனவே தாளவனம் என்றும் இத்தலத்திற்கு பெயர் உண்டு. தாளம் என்பது பனை மரத்தை குறிக்கும். ஈசன் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். சதுர ஆவுடையார். ஈசனுடைய திருமேனி மிகுந்த அழகுடன் சற்று உயரமாக அருள் பொலிவுடன் இருக்கிறது. வலது புறம் பெரிய நாயகி அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது. நின்ற திருக்கோலம். அம்பாள் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். கரிகால சோழன் தனது எதிரிகளின் கண்களுக்கு மறைந்து இந்த ஆலயத்தில் அடைக்கலம் புகுந்து இங்குள்ள விநாயக பெருமானிடம் முறையிட்டு அவர் துணையால் 8 ஆண்டுகள் பாதுகாப்பாக இருந்தார். ஆகவே கரிகால சோழனுக்கு துணை இருந்ததால் இத்தல விநாயகர் துணை இருந்த விநாயகர் என்னும் திருநாமம் பெற்றார். பதவி உயர்வு, பணி இடமாற்றம், திருமண தடைகள் நீங்க இங்குள்ள ஈசனையும் அம்பாளையும் துர்க்கையம்மனையும் வழிபடலாம். நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.